எந்த செய்தி கேட்டாலும் அசைவே கிடையாது. காரணம் என்னவென்றால் அவருடைய இருதயம் எந்த மாற்றத்தையும் விரும்பாதபடிக்கு தாங்களுடைய செய்கை, தங்களை குறித்தான மதிப்பு, தங்களுடைய எண்ணங்களை குறித்து அவர்கள் திருப்தி கொண்டவர்கள். காரணம் என்னவென்றால் இருதயம் இரும்பாகிவிட்டது. இதற்கு அடிப்படையான காரணம் சுயம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தில் 31, 32 வசனங்களை வாசியுங்கள். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது, பொருளாசையை பின்பற்றி செல்லுகிறது. இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன், பாடு இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் இருக்கிறார்கள். எந்த செய்தி கேட்டாலும் மாற்றமே கிடையாது. அதனால சுயம் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான நோய் என்கிறதை நீங்களும் நானும் முதலாவது அறிந்து வைத்திருக்க வேண்டும்.